மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாழ்வை நாமும் தரவே, இறைவாழ்வை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு. திருப்பலிக்கு முன்னரே. திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் செப்னியர் மகளே சியோன் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரி அறம் செய் என்று கூறுகிறார். இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் பிலிப் நகர மக்களை நோக்கி ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் என்று கூறுகிறார். நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் மக்கள் கூட்டத்தினர், வரி தண்டுவர், படைவீரர் என அவரவர் உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு பாவம் செய்யாமல் நன்மை செய்யுங்கள் என்று கூறுகிறார். மேலும் நான் மெசியா அல்ல, என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்ற செய்தியை வழங்குகிறார். தன்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் என்ற செய்தியை திருமுழுக்கு யோவான் வழியாக கேட்ட மக்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். தங்களுக்குள் மீட்பர் வரப்போகிறார் என்று மனதுக்குள்ளே ஆரவாரம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் திருமுழுக்கு யோவானின் இந்த செய்தி அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்ததா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆண்டவன் வருகையால் நல்லவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் தீயவர்கள் மக்களை ஒடுக்கி ஆண்டவர்களை நடுநடுக்கி போனார்கள். இன்று ஆண்டவருடைய 2ஆம் வருகையை காத்து கொண்டிருக்கும் நாம் வருத்தப்படுகிறோமா அல்லது மகிழ்ச்சி அடைகிறோமா? மகிழ்ச்சி என்றால் நம் வாழ்வு நேரான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இல்லை என்றால் அதற்காக வரம் வேண்டி இத்தருப்பலியில் மன்றாடுவோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறாக இன்றைக்கு நமக்கு வழங்கப்படுகிறது. தாய் திரு அவையோடு இணைந்து இந்த ஞாயிறை நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தாய் திரு அவைக்காகவும் ஆயர் தந்தை குருக்கள் துறவியர்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளின் சிறப்பாக திருப்பலி கருத்துக்களாக மறைந்த அற்புத ஆரோக்கியமேரி, ஞானாதிக்கம், ஜெயமேரி, சார்லிமன் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மறைந்த அலங்காரம், பெரிய நாயகம், குழந்தைசாமி, ரஞ்சித மேரி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், நன்று திருப்பலியாக ரிச்சர்ட் ஜோஸ்பின் குடும்பத்தினரும், மறைந்த ஆரியட் மேரி, ஆண்டனி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மறைந்த மரகத மார்கரெட், பேட்ரிக் ரத்தினம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும்,
திருவாளர் மரிய லூயிஸ் அவர்கள் உடல்நலம் பெற்றதற்காக நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்குழுமி இருக்கிற அனைவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆண்டவர்கள் என்று மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே கிறிஸ்துவே ஆண்டவரே ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வெண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்புள்ள இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. வேற்று தெய்வங்களை வணங்கி தனக்கு எதிராக பாவம் செய்த இஸ்ரேல் மக்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய பின்பு தந்தை உள்ளத்தோடு கடவுள், சீயோன் மகளே ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நான் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளி வைத்து விட்டேன் என்று கூறுவதை இம்முதல் வாசகத்தில் கேட்போம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 14 முதல் 17 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர்.
உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார், இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இறைவன் என் மீட்பர், அவரே என் ஆற்றல். நான் பாடிடுவேன், அஞ்ச மாட்டேன், என் மீட்பும் அவர்தானே. இறைவன் என் மீட்பர், அவரே என் ஆற்றல். நான் பாடிடுவேன், அஞ்ச மாட்டேன், என் மீட்பும் அவர்தானே. மீட்பருளும் ஊற்று நீரை முகர்ந்து கொள்வீர்கள், முகர்ந்து கொள்வீர்கள், நீங்கள் முகர்ந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். ஆண்டவர்க்கு புகழ் பாடுங்கள், மாட்சியுறும் செயல் புரிந்தார். இதை அனைத்துலகம் அறிந்து கொள்ளும், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். ஆண்டவர்க்கு புகழ் பாடுங்கள், மாட்சியுறும் செயல் புரிந்தார். இதை அனைத்துலகம் அறிந்து கொள்ளும், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். சீயோனில் குடியிருப்போர் ஆர்ப்பரித்து களி கூறுங்கள், ஆர்ப்பரித்து களி கூறுங்கள், நீங்கள் ஆர்ப்பரித்து களி கூறுங்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார், இஸ்ரவேலின் ஆண்டவர் சிறந்து விளங்குவார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. பிலிப்பு நகர திரு அவையினரே, எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம்.
ஏனெனில் ஆண்டவரின் வருகை அண்மையில் உள்ளது. எனவே அவரிடம் மன்றாடுங்கள், அவரோடு என்றும் இணைந்து மகிழுங்கள் என்று பவுலடியார் கூறும் அறிவுரைகளை 2ஆம் வாசகத்தில் கேட்போம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திரு வசனங்கள் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மூன்றாம் அதிகாரம் 10 முதல் 18 வரை உள்ள இறைத்திரு வசனங்கள். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார்.
மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. கடந்த 2 வாரங்களாக நிறைய பதில்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நிறைய பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை கூட வந்தது. அதனால் நான் ஒரே ஒரு ப்ரைஸ் தானே வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். சரி, யாருக்கு கொடுக்கலாம்? உங்களுக்கா? வாய்ப்பே கிடையாது. லீனா வந்திருக்கியா? நீ வா, தங்கச்சி வந்து வாங்கிக்கவா. அம்மா வராங்க. லீனா நெவில் திரையிறுதி ஆண்டவர் அன்பியத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப கரெக்டாக, ரொம்ப சரியாக அதற்கான பதிலை எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உறுதியாக கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். மகிழ்ச்சி. 16 பேர் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர், 16 பேர் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 பேர் ரொம்ப நெருக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் சரியான ஓரளவுக்கு நல்ல அந்த ரெஃபரன்ஸோட நல்ல தெளிவாக பதில் எழுதியிருக்கிற லீனா அவர்களுக்கு மீண்டும் பாராட்டு. சரியா? தொடர்ந்து இந்த மாதிரி யாருன்னா எழுதியிருக்கிறீங்களான்னு, உங்கள்லேருந்து யாருன்னா எழுதிக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஒருத்தரும் எழுதலை. மறைக்கல்வி மாணவர்கள், இளையவர்கள் யாருமே எழுதலை. சரியா? அதனால் அடுத்து வருகிற நாட்களில் எழுதுங்க. சரி, இந்த 3வது வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக ஆண்டவர் நமக்கு செய்தி தருகிறார். ஆனால் நீங்கள் எல்லாம் சோகமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். ரொம்ப நிரம்ப ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு நல்லா அழகாக பாட்டு பண்ணாங்க. எட்வினுக்கு பாராட்டுகள். நல்லா அழகாக பாடினீங்க எல்லோரும். வெரி குட். என்னென்னா பட் ஸ்டில் நீங்கள் 2 பேரும் பாடினது சிமிலர் ஆகிட்றீங்க, போத் ஜெயக்குமார் அண்ட் யூ. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் மகிழ்ச்சியை பற்றி கடவுள் பேசுகிறார்? இன்றைய நாளில் எல்லோரும் மகிழ்ந்திருங்கள், மகளே சீயோன் ஆர்பரி அக்களி களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடு, இப்படி சொல்லுகிறார். பவுலடியார் சிறையில் இருக்கிறார். அவர் உள்ளே இருந்து வதைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய பிலிப்பு நகர மக்களுக்கு எழுதுகிறார். அதில் ஒரு சிறப்பு, ஒரு கருத்து இருக்கிறது. அந்த பிலிப்பு நகர மக்கள் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது பவுலடியாருடைய அந்த கடிதம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு கடிதமாக அமைகிறது. அது என்ன? இந்த பிலிப்பு நகர மக்களுக்கு பவுல் சிறையில் இருந்து கொண்டு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய சிறப்பு என்ன? எனி கெஸ்? எதுனா இல்லையா? ஓகே. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கான்வெர்ட்ஸ், அதாவது ஐரோப்பிய பகுதிகளில் மனம் திரும்பிய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய பவுலடியாருடைய சீடத்துவம் பெற்றவர்கள், பவுலடியாருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப ஆரம்பித்த முதல் தர மக்கள், அதாவது முதல் பகுதி மக்கள் அவர்கள். எனவே தான் பவுல் ரொம்ப வலிந்து எழுதுகிறார். அவர்களுக்கும் ஆண்டவரிடத்தில் உறுதியாக இருங்கள், அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் நிலைத்து இருக்கட்டும். அதனால தான் அவர் ரொம்ப சொல்கிறார், எது நடந்தாலும் மகிழ்வாக இருங்கள் என்று அவர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாசகங்களுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வரலாறு. முதல் வாசகம் எங்கேருந்து வாசித்தாங்க? செப்பனியா நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டினுடைய 2வது பகுதியில், செகண்ட் பார்ட் ஆஃப் தி 7th century, அந்த பகுதியிலிருந்து இந்த இறைவாக்கினர் பேசுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா?
7ஆம் நூற்றாண்டுடைய 2ஆம் பகுதியிலிருந்து செப்பனியா இறைவாக்கினர் அதை குறித்தான தகவல்களை நமக்கு தருகிறார். யோசியா மன்னனுடைய ஆட்சி காலத்தில் மிகவும் வதைப்பட்டு நொந்து போய் இவர்கள் இருக்கிறார்கள். இரண்டையும் ஒன்றாகவே சொல்லுகிறார்கள். மீண்டும் 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 கடவுள் வந்து யூதேயா பகுதியையும் எருசலேம் வாழ் பகுதியையும் வந்து நிலைநிறுத்துவதில் ஆண்டவர் மிக கவனம் கொள்ளுகிறார். யூதேயா பகுதிகளையும் எருசலேம் நகரத்தையும் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் கட்டி எழுப்ப முயற்சி எடுக்கிறார். காரணம் என்னவா இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? திரும்ப திரும்ப கடவுள் அதையே வலிந்து செய்கிறார். அந்த இடத்தை மட்டும் ரீபில்டிங் அதை தொடர்ந்து செய்கிறார். காரணம், அங்கேதான் வாக்களிக்கப்பட்ட இம்மானுவேலன் பிறக்கப் போகிறார் என்பதை முன்னிறுத்துவதற்காகவும், அதே இடத்தில்தான் வாக்களிக்கப்பட்ட இம்மானுவேலன் தன்னுடைய உயிரை கொடுத்து மனுக்குலத்தை மீட்கவும் போகிறார் என்பதற்காகவும் இந்த பகுதியை மிக சிறப்பாக கடவுள் முன்னிறுத்தி ஒவ்வொரு முறையும் அதை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்லுகிறார்கள். அதாவது ஆண்டவர் தெய்வீகமும் மனிதமும் நிறைந்தவராக இருப்பதனால் மனிதர்களையும் ஆண்டவரால் புரிந்து கொள்ள முடிகிறது, தெய்வ தன்மையையும் அவரால் நிலைநிறுத்த முடிகிறது. காட் இஸ் போத் ஹியூமன் அண்ட் டிவைன் என்று அழகாக நிலைநிறுத்துகிறார்கள். புனித அகுஸ்தினார் சொல்லுகிற பொழுது நற்செய்தியினுடைய பகுதியோடு சேர்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் பேசுகிறதை கேட்கிறோம். அதை பற்றி சொல்லுகிற பொழுது அகுஸ்தினார் பேசுகிறார் என்னவென்றால், the voice is John but the word is Christ என்று சொல்லுகிறார். குரல் என்பது திருமுழுக்கு யோவான், ஆனால் வார்த்தைகள் இயேசுவே கிறிஸ்துவே என்று முன்னிறுத்துகிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் மிக தெளிவான திட்டமிடலும் ஆண்டவருடைய வாக்களிப்பும் மிக தெளிவாகவே இருக்கிறது. தன் மக்களோடு அவர் நீக்கமர நிறைய போவதை, கலக்கப் போவதை, ஒவ்வொரு தலைமுறையினரோடும் ஆண்டவர் வாழப்போவதை உறுதி செய்கிற வார்த்தைகள் தான். அப்போ கடவுள் தன் மக்களோடு வாழப்போகிறதை எப்படியாக நம்ம கொண்டாட வேண்டும்? துக்கமாகவா? இல்லை, மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். மகளே சீயோன் ஆர்வரி அக்களி மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டாடு என்று சொல்லுகிறார். நற்செய்தியில் ஒரு 3 பேரை பார்க்கிறோம், 3 பகுதியினரை நாம் பார்க்கிறோம். யார் யாரையெல்லாம் ஆண்டவர் என்னென்னலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றார் இல்லையா? வரி தண்டுவோர், படை வீரர், அப்படி என்று 3 பகுதியினர் வருகிறார்கள். இதே போலத்தான் இந்த செப்பனியா பகுதியிலும் நாம் பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோல் முறை, அடக்குமுறை, நசுக்கப்படுதல், குற்றுயிரும் கொலை உயிருமாக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அடிமைகளாக இன்னொரு தேசத்தில் தங்களுடைய முகவரி இழந்து மிக கவலைப்பட்ட ஒரு நேரத்திலே கடவுளுடைய வாக்களிப்பு நடக்கிறது. அவருடைய ஆறுதலின் செய்தி வருகிறது. மகிழ்ந்து களிகூறும். கடந்த வாரம் முதல் வாசகத்திலும் இப்படித்தான் பார்க்கிறோம். எழுந்து வா, ஒளி வீசு, சுடர்கொள் என்று சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கும். எனவே கடவுள் தன் மக்களை மீண்டுமாக தன்னுக்கு தன்னுடைய அருகிலே அழைக்கிறார். வாருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 15வது அதிகாரம் 13வது இறைவசனத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரோமையர் 15:13 நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை அவர் நிரப்புவாராக. எதனால் நிரப்புகிறார்? நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். எதனால் உண்டாகும் பெருமகிழ்ச்சி? நம்பிக்கையினால் உண்டாகும் பெருமகிழ்ச்சி. அப்போ நம்பாமல் மகிழ்வு என்பது கிடையவே கிடையாது. சந்தேகத்துக்கு இடமாவே பழகிறது. எப்போ காலவாரி விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே பேசுறது. நாம் போன பிறகு என்ன சொல்லுவாங்களோ என்ற ஒரு அச்சத்தோடே இருப்பது. நிறைய நேரம் நம்ம குடும்பத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம்? மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்னை எப்படி இன்னும் மதிப்பாங்க, இதையே சொல்லி 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 சொல்லியே நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வதே கிடையாது. அடுத்தவனுக்காக கவலைப்பட்டு 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 அவங்கக்கிட்டேயும் நாம் ஒழுங்காக இல்லை, நம்மக்கிட்டேயும் நாம் ஒழுங்காக இல்லை, உண்மையாகவும் இல்லை. இதுதான் நடந்து கொண்டு இருக்குது.
இந்த செப்பனியாவினுடைய அந்த இறைவாக்கு பகுதியில் ஆண்டவர் சொல்வது, உனக்கென கடவுள் தருகிற வாழ்வு. உங்களை மீண்டும் அழைத்து வருகிறார். அவர் அடிமையின் நிலையிலிருந்து மீண்டும் உங்களை வாழ்வின் மக்களாக, அவருடைய வாக்களிக்கப்பட்ட மக்களாக, அரசு உரிமை பெற்ற மக்களாக உங்களை கொண்டு வருகிறார். எனவே மகிழுங்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு அடிமையினால், அடிமைத்தனங்களினால் நாம் இன்றைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அடிமைத்தனத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். பூசி போகிறதா வேண்டாமா, கொஞ்சம் அப்படியே தூக்கமாக வருது தூங்கிடலாமா, போனால் சீக்கிரமாக முடிச்சிருவாங்களா இல்லையா, காலையில் இன்றைக்கி பார்த்தா சீக்கிரமாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட சோதனைகள். வர்றதா வேணாமா, 10 மணிக்கு தான் ஒரு பூசை இருக்குது, அதுக்கு போனால் என்ன, அப்போ 10 மணிக்கு திருப்பி ஒரு சோதனை வரும், சாயந்தரம் ஒரு பூசை இருக்குது அப்படின்னு, சாயந்தரம் திரும்பி ஒரு சோதனை வரும். என்னென்னு, அப்போ ஒரு வாரம் போகலன்னா என்ன சொல்ல போகிறார் கடவுள், கிறிஸ்மஸுக்கு போய்க்கினா போகுது. இப்படியே போய் 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 கணக்கு எடுத்து பார்த்தா பாவசங்கத்தின தொட்டியில் வந்து ரொம்ப கூலாக சொல்வார், பூசிக்கு வந்து ஒரு 11 வருஷம் ஆகுது சாமி. என்னங்க 11 வருஷம்தான், ரொம்ப இயல்பா, ரொம்ப சாதாரணமாக. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 11 வருஷம்தான் ஆகுது. 11 வருஷத்துக்கு 100 ரூபான்னு, ஒரு மாதத்துக்கு 100 ரூபான்னு ஃபைன் போட்டால் கூட எவ்வளோ ஃபைன் போடலாம் பாருங்கள். அதனால் இப்படியாக என் நிறைந்த விதமாக நாம் வந்து நம்மளையே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வார், தமக்கு பின் வரப்போகிறவர். திருமுழுக்கு யோவான் பேசுகிறார், தமக்கு பின் வரப்போகிறவர், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் தூய ஆவியாரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை தண்ணீர் உங்களை வெளிப்புற அடையாளமாகவே நிலைநிறுத்திவிடும், ஆனால் ஆவியானவர் உள்ளும் புறமும் உங்களை மகிழ்விக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே அவர் உங்களோடு இருக்கிறவர். அவரே உங்களுக்குள் வந்து வாசம் செய்ய இருக்கிறார். எனவே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்றுதான் நம்மை அழைக்கிறார். யோசுவா புத்தகம் 23வது அதிகாரம் 11வது இறைவசனத்தில் ஆண்டவர் அழகாக மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறார். யோசுவா புத்தகம் 23:11 உங்கள் கருத்தாய் இருங்கள். நான் அதை கொஞ்சம் மாற்றி எழுதி வச்சிருக்கிறேன். உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு கூறுவதில் மட்டும் கவனமாயிருங்கள், வேற எதுலையும் வேணாம். ஏனால் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூர்ந்தாலே சக மனிதரை நாம் அன்பு கூறுவதில் நிலைத்து நிற்போம் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. அப்போ கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூற வேண்டும், அதில் நிலைத்து நிற்போம், கவனப்படுவோம். ஏனென்றால் கடவுளுடைய அன்பு என்பது எல்லாரையும் ஈர்த்து கொள்ளுகிற அன்பு, எல்லோரையும் அரவணைக்கிற அன்பு. கடவுளுடைய அன்பிலிருந்து விலக்கப்பட்ட மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? இருக்கிறாங்களா? உள்ளதான் கேட்குறேன், இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், மீண்டும் எருசலேம் நகரத்தில் எல்லா விதமான கயமைத்தனங்களும், தீமையின் ஆரவாரங்களும், வேற்று தெய்வ வழிபாடுகளும், மனிதர்கள் நசுக்குவதும் புறந்தள்ளுவதும், பல்வேறு நிலைகளில் மாற்று கலாச்சாரங்கள் வேரூன்றி, தேவையற்ற பண்பாடுகள் வேரூன்றி, அருவருக்கத்தக்க கலாச்சாரமும் கண்களால் சகிக்க முடியாத பண்பாடுகளும் நிறைந்திருந்த ஆண்டவருடைய அந்த எழில்மிகு நகரம் பாழ்பட்டு போயிருந்ததனால் ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து என்ன பண்ணாரு? அழுதாரா இல்லையா? வானலாவ உயர்ந்தாயே, பாதாளம் வரை நீ தாழ்த்தப்படுவாயே, கவலை பார்த்தாரா இல்லையா? ஆக அந்த அளவிற்கு எருசலேம் என்பது பாழ்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த கடவுளுடைய அன்பு என்ன செய்கிறது? மீண்டும் உன்னுடைய மதில்களை கட்டுவேன், உன்னை நான் நிலைநிறுத்துவேன் என்று பல ஆட்சி கட்டங்களிலே கடவுள் அதை நிலைநிறுத்துகிறார். அந்த யூதேய பகுதியையும் எருசலேம் நகரத்தையும் ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். காரணம், உன்னிலிருந்தே உலகின் மீட்பர் தோன்றுவார். ஆக அப்பேற்பட்ட அன்பு நிறைந்த அந்த கடவுளுடைய அன்பு என்பதில்
நாமும் கிட்டத்தட்ட எருசலேம் வாழ் மக்களே, யூதேய வாழ் பகுதியினரே, நம்மையும் கடவுள் மீண்டும் நிலைநிறுத்துகிறார். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த விதமான மோசமான பாதிப்பினால் நாம் உட்பட்டிருந்தாலும் கடவுள் அழகாக சொல்லித் தருகிறார், நான் மீண்டும் உன்னை அழைத்துக் கொள்வேன். எசேயா இறைவாக்கு பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் உன்னை வைத்திருக்கிறேன். I have carved you in my palms என்று சொல். என் உள்ளங்கைகளில் பொறிந்து வைத்திருக்கிறேன். அந்த அளவிற்கு கடவுள் அன்பு செய்கிறார் என்றால், செப்பனியா எருசலேமின் அழிவை குறித்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் அவர் மகிழ்ந்து களி கூற சொல்லுகிறார். காரணம், கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார். திருப்பாடல் 118:24 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். திருப்பாடல் 118:24 ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆக ஒவ்வொரு ஞாயிறன்றும் கடவுள் தன் மக்களை தேடி வருகிறார். ஆக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு அது ஏதோ ஒரு கடமை அல்ல, கடன் திருநாள் மட்டுமல்ல, திருவருகை காலத்தில் நம்ம வர வேண்டிய கடமை இருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த அகமகிழ்வும் வெற்றியின் அக்களிப்பும் எப்படியாக நமக்குள் பொங்கி எழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார் என்றால், பகைவர்கள், அழிப்பவர்கள், தண்டிப்பவர்கள், விரும்பத்தகாதவர்கள், கொலைகாரர்கள் என தேவையற்றவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீதியின் அரசராகிய ஆண்டவர் நம்முள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா, நான் மீண்டும் சொல்லுகிறேன், பகைவர்கள், அழிப்பவர்கள், தண்டிப்பவர்கள், விரும்பத்தகாதவர்கள், கொலைகாரர்கள், இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ நான் இந்த இறைவசனம் சொல்கிறேன், உள்ளிருந்து வெளியே வருகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படாது, மாறாக வெளியிலிருந்து வருகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படாது, மாறாக உள்ளிருந்து வருபவை தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இந்த கொலைகாரர்கள், விரும்பத்தகாதவர்கள், பகைவர்கள், தண்டிப்பவர்கள், இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இங்கே தான். இஸ் போத் ஹியர் அண்ட் ஹியர். நம்முடைய அறிவிலும் ஆழ் மனதிலும் தான் இது எல்லாம் இருக்கிறது. எனவே அதைத்தான் கடவுள், இந்த எருசலேமைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். உடைந்து சிதிலமடைந்திருக்கிற இந்த எருசலேமைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். அதை எடு, பிறகு நீ மகிழ், கலிகூறு, அவரோடு அக்களி. இப்போ நமக்கு புரியுதில்ல? எதை நீக்க வேண்டுமோ அதை நீக்கினால் நாம் மகிழ்ந்து ஆண்டவரோடு இன்புற்று களிப்புற்று அவரோடு அகமகிழ்வோம். அப்பொழுது நாமும் யாருடைய அன்புக்கு உரித்தவர்களாக இருப்போம்? கடவுளுடைய அன்புக்கு உரித்தவர்களாக நாம் மாறுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறது. இந்த மாபெரும் மகிழ்ச்சி நம்மோடு தங்க வேண்டும். மாபெரும் மகிழ்ச்சி, சின்ன மகிழ்ச்சி இல்லை, மாபெரும் மகிழ்ச்சி. இதை சுமந்து கொண்டு வருகிற அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அந்த பிறப்பிற்கான மாட்டு கொட்டிலாக நம்முடைய இதயம் ஏன் மாறவில்லை? ஒவ்வொரு வருஷமும் நாம் வாசிக்கிறோம்ல, நாம் வாசிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே அங்கே குறை சொல்கிறோம்ல, படுபாவிங்க, ஒரு கர்ப்பிணியான பெண்ணு, மனசாட்சியே இல்லையா, எவனுமா ஒரு இடம் கொடுக்கல, ஒரு சின்ன இடம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்லும் போது சொல்கிறோமா, சத்திரத்தில் இடமில்லாமல் பிறந்த உமக்கு ஆண்டவரே அப்படின்னு பாட்டு மட்டும் பாடுறான்ல. ஆனால் இந்த ஆழ்மனதை ஏன் நம்முடைய மாட்டு கொட்டிலாக மாற்றவில்லை? வைக்கோல் இட்ட இடமாக ஏன் மாற்றவில்லை? தீவன தொட்டியின் மேல் கிடத்தினார்கள் பிள்ளையை என்று சொல்கிறார்களே, அந்த தீவன தொட்டியாக ஏன் நம்முடைய இதயங்கள் மாறவில்லை? மாறினால் நாம தான் அக்களிப்பும் அகமகிழ்வும் கலிகூறுதலும் நம்மிடத்தில் தான் இருக்கும். வேறு யாருக்கும் அது சொந்தமாகாது, நமக்கு நடக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால்தான் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட இந்த திருமுகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். 4:4 மீண்டும் சொல்லுகிறார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள், மகிழ்ந்து கொண்டாடு. ஆண்டவரோடு இணைந்து. நீ மனிதரோடு இணைந்து மகிழ்ந்திருக்க முடியாது.
என்னதான் ஒரு 10 வருஷம் கழித்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் கூட 3 நாள் 4வது நாள் என்னடா இன்னும் போகல அப்படின்னு தான் தோணும். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் எங்கள் அன்பியத்துக்கு நீங்கள் கேரல்ஸுக்கு வரல அப்படின்னு. வீட்டு உள்ளே வரும்போது தான் என்னடா அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டார், நம்ம வேறு வீட்டை இது அப்படின்னு தோணும், அப்படின்னு நினைக்கணும். திடீர்னு வந்து பாருங்கள், கேரல்ஸுக்கு ஏன் வரலன்னு கேட்குறவங்க திடீர்னு இந்த பக்கமாக வந்தால் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலான்னு உள்ளே வந்தோன்னா, என்ன சாமி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க திடீர்னு சொல்லுவீங்களா இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்குமா? சாதாரண எனக்கே அப்படின்னா, ஆண்டவர் வரப்போகிறார், சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. அட சொல்லுவீங்கன்றன. ஏன்னா நானும் அப்படி தானே, எல்லா நிலைகளிலும் அப்படி தானே நடக்கிறோம். நாம எல்லோருமே அப்படி தானே. என்னப்பா இவர் சொல்லாமல் கொள்ளாமல் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கூடாது. அவர் க்ரீட்டிங் கார்டு எழுதி போடுவார், ஐ வில் பி அரைவிங் ஆன் சச் டேட் அண்ட் இந்த டைமில் இந்த ஃப்ளைட்டில் வந்து இறங்குறேன், ப்ளீஸ் ரிசீவ் மீ அப்படின்னு அவர் க்ரீட்டிங் கார்டு அனுப்புவார், இல்லைன்னா எஸ்எம்எஸ் அனுப்புவார் உங்களுக்கு. ஸோ பேத்தட்டிக். நிறைய நேரம் நம்ம இப்படி தான், வி ஆர் அன்ப்ரிப்பேர்டு. நிறைய நேரத்தில் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்வுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்க முடியும். மீண்டும் அகுஸ்தினார் சொல்லுகிறார், மனிதர்களுடைய மகிழ்வுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும், அது கடவுளோடு இணைந்திருப்பது. வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். கடவுளோடு இணைந்திருப்பது மட்டும்தான் மகிழ்ச்சிக்கு காரணம், வேறு எதுவுமே இல்லை. நான் தான் மனிதர்களோடு எல்லாமே இருக்கிறேனே, எல்லாமே இருக்கிறது என்கிட்ட. எல்லாமே இருக்குதா? அப்படியா? ஆமாம், எல்லாமே இருக்குது. சரி, எதுதான் இல்லை? கொஞ்சம் அங்கங்கே அப்படி இருக்குது. ஐ திங்க் சீக்கிரமாக நான் அதை முடிச்சிடுவேன். எந்த மனிதரையாவது கேட்டு பாருங்கள், நேற்றோடு என்னுடைய இலக்குகள் எல்லாம் முடிந்து விட்டது, இன்றையிலிருந்து நான் நிம்மதியாக வாழப்போகிறேன். யாருன்னா ஒருத்தர் கை தூக்குங்க. எல்லா இலக்கும் முடிந்து விட்டது, இன்னிலேருந்து நான் மகிழ்ந்து களி கூறப் போகிறேன். யாருன்னா ஒருத்தர். அப்புறம் எங்கே மகிழ்ச்சி, எங்கே ஆர்வரி, எங்கே களி கூறுறது? அப்புறம் வலிந்து நாம் இங்கே பேசிங்கிறோமே, அது யாருக்கு? இல்லை நான் எதனா எழுதி வச்சுட்டு வந்து இங்கே சும்மா பேசிங்கிறேன்னா? எல்லோரும் நன்றாக உணர்ந்து கொள்வோம், நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்ததற்கு காரணம் யாரு? நான் தான். என் பாவமே என் வரல பற்றியா பாதி பேருக்கு. ஆனால் போன வாரம் அங்கே கியூ போச்சு பாருங்க, அடடடா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவரோடு மகிழுங்கள் என்று தான் சொல்லித் தருகிறார்கள். காரணம், திருமுழுக்கு யோவான் ஒன்றை சொல்லுகிறார், வரப்போகிற சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள இயலும் என்று உங்களுக்கு கற்பித்தவன் யாரு? வரப்போகிற சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள இயலும் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? நீதான். யாரு? வெள்ளையடிக்கப்பட்ட நீதான். அவராச்சே, உனக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வரப்போகிற சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள இயலும் என்று உங்களுக்கு கற்றுத்தந்தவன் யார்? யாருமே சொல்லித் தரலையே. ஆனால் ஒரு மாற்று வடிவத்தை திருமுழுக்கு யோவான் முன்னிறுத்துகிறார். என்ன? நான் தண்ணீரால் தான் திருமுழுக்கு கொடுக்கிறேன், வரப்போகிற ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னது? ஆவியினாலே நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள். எனவே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அப்போதான் அங்கே வந்து கேட்குறாங்க. அப்போது ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிற அந்த 3 பகுதியினரை பார்க்கிறோம். என்னன்னு? யார்? மக்கள் கூட்டத்தினர் வந்து ஆண்டவரை கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? யார்கிட்ட இல்லையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பணம் காசு பொருள் அது தூக்கி அப்படி ஓரமாக போடுங்க. பணம் காசை பற்றி கடவுள் பேசவே இல்லை, பொருள் பற்றி கடவுள் பேசவே இல்லை, அருள் பற்றி பேசுகிறார். அருள் பற்றி தான் கடவுள் பேசுகிறார். இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போ கேட்டாலும் ஒரு சிலர் ஐ எம் பிஸி, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும்
நான் பிஸி. அது இன்னமும் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு டிஃபால்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற எல்லாருக்குமே. எப்போ கேட்டாலும் என்ன எப்படி என்ன பேசலாமா அப்படின்னா, கொஞ்சம் பிஸியாகிறேன் ஃபாதர், ஒரு 5 minutes. 5 minutesல என்ன அந்த பிஸி முடிஞ்சிடும்? எனக்கு புரியவே இல்லையே. 5 minutesல எப்படி ஒரு மனுஷனுக்கு பிஸினஸ் முடிஞ்சிடும்? ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்லுவார்ல, the busiest person is the one who finds the time. The busiest person is the one who finds the time. சரியான நேரத்தை திட்டமிட்டு செயல்படுகிறவனே யார்? நீங்கள் சொல்கிற அந்த பிஸியான மனுஷன். திட்டமிடாமல் வாழ்பவன் பிஸின்னு சொல்லினே இருக்கலாம், பட் he is not really occupied or he is not really engaged. சும்மாவே சொல்லிருக்கிறது. ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பார்க்குறேன், ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு போட்டான், ஐ எம் பிஸி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்விதமான மனிதர்களை தேடித்தான் கடவுள் போகிறார். எதற்குமே தொடர்பு இல்லாமல் விலகி விலகி போகிற மானுடத்தை தேடித்தான் கடவுள் போகிறார். அவர்களைத்தான் எருசலேம் வாழ் பகுதி மக்களாக கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், அக்களிக்க வேண்டும், இருக்கிற நிலைமையை உதறி தள்ளிவிட்டு எழுந்து வாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரே, உன் போர்வையை உதறி தள்ளிவிட்டு எழுந்து உன் கட்டிலை தூக்கி கொண்டு நட. அங்கேயே படுத்துன்னு இருக்கிற பல ஆண்டுகள் ஆயிற்று. சிலோவம் குளத்தில் அவர் என்ன சொல்றார், அந்த பார்வையற்ற மனிதர், குளத்தில் இறக்கிவிட எனக்கு யாரும் உதவவில்லை, நான் இருக்கிறேன் வா. அப்பேற்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு நாம ஆண்டாண்டு காலமாக, மாதங்கள் கணக்காக, வருடங்கள் கணக்காக எதை பற்றியும் இந்த ஆன்ம அக்கறையை பற்றி கவலை கொள்ளாமல், இந்த ஆன்ம அக்கறையினால் விளையப் போகிற குடும்ப நன்மைகள், பொது நன்மைகள், சமூக நன்மைகள், இந்த தேசத்தினுடைய மாற்றங்கள், உலகினுடைய அதிகபட்சமான மாற்றங்கள், மறுமலர்ச்சி எல்லாவற்றையும் தொலைக்கிற தனிப்பட்ட நபருடைய காரணம் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய வெறுப்பு, தன்னுடைய அகங்காரம், தன்னுடைய இருமாப்பு. இதிலே அமிழ்ந்து போன நாம் பொது நன்மைக்கு குந்தகம் விளைவிக்கிற நபர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ந்து களி கூறு அக்களி. ஆனால் முதல்ல என்ன சொல்றாரு, ஆண்டவரோடு இணைந்து நீ வாழ பழகிக்கொள். ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்றால் என்ன பண்ணனே, உனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் தீமையையும் விட்டு விலகி வா. அப்பதான் என்ன பண்ண முடியும்? போன வாரம் நற்செய்தியில் என்ன சொன்னார் ஆண்டவர், பள்ளங்கள்லாம் நிரப்பப்படணும், அப்புறம் கரடு முரடானவை சமமாகணும், அப்புறம் கோணலானவை நேராகணும். எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்தால் தானே ஆகும். மாற்றங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு டிங்கரிங் பார்த்தா தானே பட்டி பார்க்கணும்ல. ஆக நடக்க வேண்டும் என் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே. அதனால்தான் மக்கள் கூட்டத்தினர் கேட்கிறார்கள், ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லாதவரோடு பகிர்ந்து கொள். வரி தண்டுபவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக வரி வசூல் செய்யாத வேண்டாம். அடுத்து படை வீரர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அச்சுறுத்தலோ பொய் குற்றமோ சுமத்த வேண்டாம். அச்சுறுத்தாதே, பொய் குற்றம் சுமத்தாதே. இது எல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையா? பகிராதவர்கள், தேவையற்றதை வசூலித்து கொண்டே இருப்பது, தேவையானதை வசூல் பண்ணுறதில்லை. நல்ல மதிப்பீடுகளை, அன்பு, அக்கறை, பொறுமை, சகிப்பு, சாந்தம், இதையெல்லாம் வசூல் பண்ண வேண்டிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வெறுப்பு, அகங்காரம், ஆணவம், சுயசார்பு எண்ணங்கள் இதில் மூழ்கி போய் இதையெல்லாம் சம்பாதித்து கொண்டிருந்தால் எப்படி கடவுளுடைய அன்பில் நம்மால் நிலைத்து நிற்க முடியும்? எப்படி அவருடைய பேரன்புடைய அவருடைய பெருமகிழ்ச்சிக்கு நம்மால் கடந்து போக முடியும்? எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இப்போதான் அந்த முகவுரையில் வாசித்தது போல நாம் ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் உள்ளீர்களா? இந்த கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்லுவோம்? ஆண்டவரோடு இணைந்த நிலையில் உள்ளீர்களா? கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார்? ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் என்ன பண்ணலாம்? உங்களை பேறு பெற்றோர். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். அப்போ கடவுளுடைய அன்பிற்கு உள்ளே வாருங்கள் என்றுதான் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இதை ஒட்டுமொத்தமாக ஒரு இறை வார்த்தை விளக்குகிறது. ஒட்டுமொத்தமாக 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 8 மற்றும் 10வது இறைவசனங்கள் அதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தி விடுகிறார். இதில் நாம் இந்த மகிழ்ச்சிக்கும் அக்களிப்பிற்கும் ஆரவாரத்திற்கும் உடனிருப்பிற்கும் கடவுளுடைய அன்பிற்கும் கடந்து செல்ல வேண்டுமென்றால் 1 யோவான் 1:8-10 என்போம் என்றால், நல்லா கவனிச்சிங்க, பாவம் என்னிடம் இல்லை என்போம் என்றால், கேட்சிங்களா, நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். உங்களை ஏமாற்ற வேற யாரும் வர வேண்டாம், உங்களை ஏமாற்ற வேறு யாரும் வர வேண்டாம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அப்புறம் என்ன சொல்றாரு ஆண்டவர்? தூய்மைப்படுத்துகிறார். அந்த 10வது இறைவசனம் படிங்க. எல்லாரும் நல்லா கவனிச்சிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் கடவுளையே நம்ம பொய்யராக்குறோம். லிசன் கேர்ஃபுல்லி. நாம் பாவமே செய்யலை அப்படின்னு யாராவது சொன்னோம் என்றால், மனம் மாறுவதற்கு தயாராக இல்லை என்போம் என்றால், இந்த மகிழ்ச்சியின் தைலத்தை நாம் பூசிக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றால், இந்த அக்களிப்பின் நறுமணத்தை நாம் முகர்வதற்கு தயாராக இல்லை என்றால், இந்த மீட்பின் மகிழ்வை நாம் சுமப்பதற்கு தயாராக இல்லை என்றால், நாம் யாரையே பொய்யராக்குகிறோம். கடவுளை பொய்யராக்கினால் நாம் யார்? அப்போ படைப்பே பொய்யாகிவிட்டால் அப்போ நீ யாரு, நான் யாரு? நீ நானும் பொய் தான், போலி தான், ஒன்றும் இல்லாதவர்கள் தான். மற்றவர்கள் மத்தியில் நாம் என்னது? ஒன்றும் இல்லாதவர்கள். இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு இந்த மதவாத சூழல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் வலிமையாக நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியல. ஏன்? we are not rooted. நம்ம பேசிக்கலாக we are not rooted in the gospel. வார்த்தைகளில், கடவுளுடைய வார்த்தைகளை நாம் ஆழப்படவே இல்லை. புனிதர்களுடைய தத்துவங்களில் இன்னும் வலுப்பெறவே இல்லை. இன்றைக்கும் நாம் கேட்குற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை, நிறைய விஷயங்கள் தெரியல. ஏன்? குடும்ப ஜெபம் சொல்கிறதே இல்லை, குடும்பத்தில் பேசுவதே இல்லை, பகிர்வதே இல்லை. இது நடந்தது என்று உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்வதே இல்லை. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பெற்ற அந்த விசுவாசத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அதிகபட்சம் போனால் நம்ம ஒன்றே தான் பண்ணுவோம். 4 மணிக்கு அந்த குழந்தை வந்த உடனே பேக் பண்ணி அடுத்த டியூஷனுக்கு திரும்பி அது வரும்போது அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கவலைப்படாது. நாளைக்கு ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா, டியூஷன் ஒர்க் முடிச்சிட்டியா, அது முடிச்சிட்டியா? என்ன மெஷின்ஸா? நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை நோக்கி பயணப்படுகிறோம்? சற்று யோசிப்போம், நிதானமாக யோசிப்போம். நான் நிறைய நேரம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன். காரணம், இந்த மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும். என் அன்புக்கிணவர்களே, நிறைய நேரத்தில் நாம் மகிழ்வாரோடு மகிழவும் அழுவாரோடு அழவும் வேண்டும். ஆனால் உண்மையிலே ஒரு நிம்மதியான மனிதன் மட்டும்தான் மகிழ்ச்சியானவரோடு மகிழவும் முடியும், அழுவாரோடு அழவும் முடியும். உங்ககிட்ட நிம்மதி இல்லைன்னா நீ போய் மற்றவர்களோடு அவர்களுடைய துக்கத்தில் பங்கெடுக்கவே முன்னால் இயலவே இயலாது. நம்ம மரம் மாதிரி ஜடம் மாதிரி ஆகிடும். அடுத்தவனுடைய துக்கத்தில் பங்கெடுக்கவே முடியாது. அடுத்தவனுடைய இழப்பில் உனக்கு வலி ஏற்படவில்லை என்றால் நாம் மனிதர்களா? இல்லவே இல்லை. எனவே இன்றைக்கு யோசிப்போம், தயவு செய்து யோசிப்போம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். சிறைப்பட்டவருக்கு விடுதலை, பார்வையற்றவருக்கு பார்வை, நடக்க முடியாதவருக்கு நடமாட திறமை என்று கடவுள் வாக்களித்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பார்வையற்று போயிருக்கிறாய், சிறைப்பட்டு இருக்கிறாய், நடக்க முடியாமல் இருக்கிறாய், உன்னிலேயே நீ முடங்கி போயிருக்கிறாய். எழுந்து நில், ஆர்ப்பரி, அக்களி, கொண்டாடு. ஆண்டவருடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஆமீன். ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய
உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். இஸ்ரவேலே மக்களை மகிழ்ந்து ஆர்ப்பரி. எங்கள் விண்ணக தந்தையே, திருவருகை காலத்தில் மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடும் இவ்வேளையில் திரு அவைக்காகவும் அதை வழிநடத்தும் திருப்பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் தங்கள் ஆழமான சிந்தனையாலும் எளிமையான வாழ்வாலும் பணியாலும் மந்தைகளை மகிழ செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். எங்கள் பரம்பொருளே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தாங்கள் பதவியில், பணத்தில், அதிகாரத்தில் மகிழ்ச்சி கொள்ளாமல் உமது நியாயங்களின்படி மக்களை வழிநடத்துவதில் மகிழ்ச்சி கண்டிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 2 அங்கிகளை உடையோர் இல்லாத ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். எங்கள் வானக தந்தையே, திருமகனின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் நாங்கள் இது போன்ற இரக்க செயல்களால் நற்பண்புகளால் எங்கள் உள்ளத்தை தயார்படுத்திட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அன்பு தந்தையே, திருவருகை காலத்தில் உலக இன்பங்களை பற்றியோ அன்றாட வாழ்க்கை பற்றியோ சிந்தித்து கொண்டு கவலைப்படாமல் திருமகனின் வருகை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி சிந்திக்க அருள் புரிய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொன்ன இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அருட்பணியாளர்கள், அருட்கண்ணியர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். பங்கு தந்தையர்கள் பங்கின் முன்னேற்றத்திற்காக திட்டமிடும் எல்லாவற்றையும் வெற்றியோடு முடிக்க அருள் தாரும். எங்கள் வாழ்வின் குறிக்கோள் விண்ணக வாழ்வு. அந்த விண்ணக வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள அயராது உழைக்கவோ சக்தி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் நலன்களுக்காகவும் ஆண்டவரிடத்தில் கரம் குவித்து கண்களை மூடி பக்தியாக ஜெபித்து ஆண்டவருடைய பேரின்பத்திலும் அவருடைய அகமகிழ்விலும் நாம் நிலைத்திருக்க நம்முடைய உள்ள கடக்கைகளை ஆய்ந்தறிந்து இந்த நேரத்திலே மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்தில் வைப்போம். உள்ளத்தின் நிறைவாய் மகிழ்ந்து எங்களை மலர வைக்கும் அன்பு தந்தையே, உம்முடைய திருவடிகளில் நாங்கள் எடுத்து வைத்த அந்த மன்றாட்டுக்களை ஏற்று அருள் தந்து காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 348. தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உம்மில் பந்தமாகிட, எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உம்மில் பந்தமாகிட. எனக்கு தானே நீ
சொந்தமானது, அது உந்தன் அன்பில் வாழும்போது சொந்தமானது. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீயே தந்தது, அது உந்தன் அன்பில் வாழும்போது சொந்தமானது. உந்தன் அன்பு கீழில்லை என்ன தருவது, உந்தன் அன்பு கீழில்லை என்ன தருவது. உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே, எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட. என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட, உம்மில் பந்தமாகிட. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறு நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என் ஆளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றிக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இந்த உண்மையான ஜெபத்தை
மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடும் ஒருவர் மற்றவருக்காக தாங்குதலாய் தேறுதலாய் ஆறுதலாய் அமைந்திட வேண்டி ஒருவருக்கும் நாம் இடர்பாடாய் இருந்திடலாகாது என்ற உறுதிப்பாட்டோடு தந்தை கடவுளிடத்திலே கரம் விரித்து பக்தியாக சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். கரங்களுக்கு வைத்து கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் மிக சிறப்பாக நம்முடைய குடும்பங்களிலிருந்து பல இடங்களில் பிரிந்து சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், படித்து கொண்டிருக்கிறவர்கள், பல சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்களை விட்டு விலகி இருக்கிற நபர்களுக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வோம். இந்த ஞாயிறு கடன் திருப்பலிக்கு கடந்து செல்ல முடியாத நிலைமையில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள், நம்முடைய நல்லோர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள், உடல் சுகவீனமற்றிருக்கிற மூத்தவர்கள், பெரியவர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவருடைய இறை இரக்கத்தை கேட்டு ஜெபிப்போம். இந்த அக்களிப்பின் நாளில், ஆண்டவருடைய வெற்றியின் நாளில் கடவுள் அவர்களுக்கும் ஆசிரை தந்திட வேண்டும். எவ்விடத்தில் இருந்தாலும் அவ்விடத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கவும். எந்நிலையில் இருந்தாலும் அந்நிலையில் கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், எவ்விதத்தில் அவர்கள் தொலைந்து போயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஒற்றை ஆட்டுக்குட்டியாய் தேடி மீட்டிட வேண்டும் என்றும், தொலைந்து போன நாணயத்தைப் போல அவர்களை கூட்டிச் சேர்த்து தன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றும் கரங்களை குவித்து ஆண்டவரிடத்திலே எந்த நபர்களுக்காக ஜெபித்து, ஆண்டவர் கானாவூரில் தண்ணீரை ரசமாக மாற்றியது போல தண்ணீர் போல கரைந்து போயிருக்கிறவர்களுடைய வாழ்விலே அன்றைக்கு ஆண்டவர் ரசமாக மகிழ்ச்சியை நிரப்பச் செய்ய அவரிடத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கும் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு நம்முடைய ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். சுயநலம் உடைத்து பிறர் நலத்தினாலும் தன்னை இழந்து தன்னுடைய கடவுள் அன்பினாலும் பிறரை வாழ்விக்க தன் இன்னுயிரை கொடுத்ததனாலும் உலகை ஒப்புரவாக்கிய உன்னத கடவுளின் செம்மறி இவரை. இந்த செம்மறியின் தெய்வீக திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே இன்று பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 521. தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
உனக்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அனைவரும் முழந்தாடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் புகழ செய்தருளும். ஆமீன். அகில உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த அருட்கொடைகள் வரவிழுக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் இணைந்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்று திருப்பலியை சிறப்பித்த சகாய மாதா அன்பியை சார்ந்த குடும்பங்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும் ஜெபங்களும். 13ஆம் தேதி திங்கட்கிழமை புனித லூசி கன்னியர் மறைசாட்சியார் நினைவு. 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித சிலுவையின் ஜான் அருள் பணியாளர் மறைவல்லுநர் நினைவு. வருகின்ற வாரம் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு அன்றைய திருப்பலியை அமலர்ப்ப மாதா அன்பியை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பிப்பார்கள். கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பாடல். இந்த வாரம் நடைபெறும் அன்பியங்கள்: 12ஆம் தேதி இன்று திருஇறுதி ஆண்டவர் அன்பியம் மற்றும் மகிமை மாத அன்பியங்கள். 13ஆம் தேதி திங்கட்கிழமை அருளானந்தர் அன்பியம் மற்றும் சுவிசேப்பர் அன்பியங்கள். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜெபமாலை மாத அன்பியம், வேளாங்கண்ணி மாத அன்பியம் மற்றும் யாகப்பர் அன்பியங்கள். 15ஆம் தேதி புதன்கிழமை 2ஆம் ஜான் பால் அன்பியம், பிரான்சிஸ் சேவை அன்பியம் மற்றும் திருக்குடும்ப அன்பியங்கள். 16ஆம் தேதி வியாழக்கிழமை டொமினிக் சாவி அன்பியம், சகாய மத அன்பியம் மற்றும் வியாகுல மத அன்பியங்களில் கிறிஸ்து பிறப்பு பாடல்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சில நினைவூட்டல்கள். கடந்த வாரம் நாம் திருவருகை காலத்தினுடைய தியானத்தை மேற்கொண்டோம். பெரும்பான்மையான இறைமக்கள் பங்கு கொண்டு நீங்கள் பயன்பெற்றீர்கள் என நம்புகிறேன். ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என நான் நம்புகிறேன். வழிநடத்திய அன்பு தந்தை தம்பி பிரபு அவர்களும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். ரொம்ப உற்சாகமாக ஈடுபாட்டோடு பங்கெடுத்தார்கள் என்று சொன்னார்கள். உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள். கடந்த வாரம் நிறைய ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்காக நிறைய பேர் ஆர்வத்தோடு இருந்தீர்கள். எனவே இனி வருகிற நாட்களில் 19, 20, 21 ஆகிய 3 தேதிகளிலும் ஒப்புரவு அருட்சாதனம் மாலையில் இருக்கும். எனவே பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். 19, 20, 21 ஆகிய தேதிகளில். ஒருவேளை இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் நீங்கள் பங்கு தந்தை அலுவலகத்தை அணுகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருப்பின் நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உடல்நலம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நன்மை கொண்டு வர வேண்டும் என்றால் தயவு கூர்ந்து தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கிறோம். எனவே இறைமக்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த நாட்களில் வருகிற 23ஆம் தேதி ஆலய அர்ப்பணிப்பு பெருவிழாவை நாம் வைத்திருக்கிறோம். எனவே மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் பிறகு நமக்கான திருப்பலியும் நம்முடைய தூய தோமா மறை வட்டத்தினுடைய அதிபர் தந்தை அருட்தந்தை முனைவர் பி. ஜான் போஸ்கோ அவர்கள் ராமாவரம் கிறிஸ்து ஜோதி ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக அன்றைய தினத்திலே ஆசிரியை தருவார்கள். எனவே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போக வேண்டாம் என்று மழை பெய்கிறது. எனவே இங்கேயே இருக்கவும். சரிங்களா? என்னிடத்தில் 2 மீன்களும் 5 அப்பங்களும் மட்டுமே இருக்கிறது. ஆனால் உங்களை பார்த்தா பாவம் அல்ல. சரி, நம்ம சகோதர சகோதரிகளே, இந்த அறிவிப்புகளோடு நம்முடைய கிறிஸ்து பிறப்பு நாட்களுக்கான அறிவிப்பும் உங்களிடத்தில் இருக்கிறது. தயவு கூர்ந்து அவற்றை படித்து தெரிந்து தெளிவுபடுத்திக் கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி அறிவிப்பு பாடல்கள் கேரல்ஸ் இதோடு 6 அன்பியங்கள் நிறைவடைந்திருக்கிறது. நேற்றையோடு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டு எங்கே ஃபாதர் கேலண்டர் வரல, கிஃப்ட் வரல அப்படின்னு கேட்டாங்க. கிஃப்ட்டுன்னா என்னது? அது என்ன போல கேலண்டர் தான் கிஃப்டா? கிஃப்ட் வரல என்னடா அது கிஃப்ட்டு அப்படின்னு. இல்லை ஆளுக்கு அரசார நகை போகிறேன் நான் சொன்னேண்ணா கிஃப்ட்டு கேட்டேன். அதனால் கேலண்டர்கள் சற்று தாமதமாகிறது. அதனால் நம்முடைய ஆலயத்தினுடைய வடிவமைப்பு சற்று அந்த பணிகள் நிறைந்து இருப்பதனால கொஞ்சம் தாமதமாகிறது. கண்டிப்பாக கேலண்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதனால் கேலண்டரை பற்றி கவலைப்படாதீங்க, வந்து சேரும். மற்ற கேரல்ஸ் நிகழ்வுகள் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிய தலைவர்களும் அழகாக வழிநடத்துகிறீர்கள். வந்திருந்த அருட்தந்தையர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பொறுப்பாக நீங்களே நடத்தி தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நான் அறிவுறுத்துகிறேன், கேரல்ஸ் நிகழ்ச்சிகளுக்காக வருகிற பொழுது நீங்கள் இல்லத்தில் இருக்கிறவர்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். செல்லுகிறவர்களும் முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள். வீட்டிலேயே நீங்கள் முடிஞ்சால் சானிடைசர் வாங்கி வைங்க. போகிறவர்களும் சானிடைசர் கையில் கொண்டு போங்க. நீங்கள் வாங்கி கொடுங்களா ஃபாதர் அப்படின்னு என்ன கேளுங்களா? வாங்கி தரேன், கேளுங்க. அதனால் சானிடைசர் கொஞ்சம் தான் செலவாகும், நீங்களே வாங்கி கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்வது போல் நீங்களே போய் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அதனால் அன்புக்கினவர்கள் ஏற்பாடுகளை தகுந்த விதத்தில் பாதுகாப்பாக செய்து கொள்ளும்படி உங்களை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறேன். எனவே இதில் எந்த சுணக்கமும் காட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கேரல்ஸ் நிகழ்ச்சிக்காக ஃபாதர்ஸ் வருகிற பொழுது நீங்கள் சந்தா கட்டலனாலும் பரவாயில்லை, அந்த குடும்ப கார்டை ஃபாதர்கிட்ட கொடுங்க. அதில் அவங்க கையொப்பமிட்டு தங்களுடைய வருகையை பதிவு செய்ய வேண்டும். சந்தா கட்டலன்றதுக்காக கார்டு தொலைஞ்சிடுச்சுன்னு உண்மையை சொல்லாதீங்க, சரிங்களா? ஃபாதர்கிட்ட கேட்டோம், ஃபாதர் புது கார்டு கொடுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு என் மேலே பாராட்டு பத்திரம் தெரிவிக்காதீர்கள். அன்பிய தலைவர் வாங்கி வந்து இன்னும் கொடுக்காமல் வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் புகழ் மாலை சூட வேண்டாம், சரிங்களா? நீங்கள் சந்தா கட்டவில்லை என்றாலும் பரவாயில்ல, நான் ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த காலத்தையே பார்க்காதீங்கப்பா, கடைசி பேஜில் ஜஸ்ட் சைன் அண்ட் கம், அதான் கடைசி பக்கத்தில் மட்டும் சைன் பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? கொடுப்பீங்களா இல்லையா? கொடுங்க. குடும்ப கார்டை எடுத்து கையில் கொடுங்க, தயவு கூர்ந்து. தந்தையர்கள் வருகிற பொழுது அதை கண்டிப்பாக கொடுங்கள். கையொப்பம் இட்டு அவர்கள் தங்களுடைய வருகையை அவர்கள் பதிவு செய்வார்கள், தேதியிட்டு, சரிங்களா? மறக்க வேண்டாம் என்று. அன்பிய தலைவர்களும் போகிற பொழுது கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக வீட்டில் போய் மெட்டாதீங்க, ஏடுமா சந்தா கார்டை இப்போ ஆச்சா, நான் வந்தால் தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க, பொறுமையாக சொல்லுங்கள், சரிங்களா? சந்தா கார்டு எடுத்து பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு நினைவூட்டல் மட்டுமே, உங்களுக்கு எதுவும் கட்டாயப்படுத்தல, ஒரு நினைவூட்டல் மட்டுமே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நோய் தொற்றுகள் எங்கொன்றும் அங்கொன்றுமாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து பத்திரமாக, ரொம்ப விழிப்பாக, கவனமாக இருங்கள். ஆலயத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் முகக்கவசம் அணிகிறீர்கள், மீதி பேர் எல்லோரும் எல்லாவற்றையும் கடந்து இந்த விண்ணக நிலைக்கு டு த எலிவேட்டட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட், சரிங்களா? அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் பத்திரமாக உங்களை பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முகக்கவசம் அணிவது உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பு. எனவே தயவு கூர்ந்து முகக்கவசம் அணிந்து இந்த நாட்களில் நீங்கள் வழிபாட்டில் ஈடுபடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, 2 முக்கிய அறிவிப்புகள். ஒன்று, நம்முடைய பங்கினுடைய பாடகர் குழுவினர் கடந்த வாரம் ஆண்ட்ரூஸ் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷ்னல், பேர் பெருசாக இருக்குது, அதில் அந்த பாடல் போட்டியில் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி கேரல்ஸ் காம்படிஷனில் பங்கெடுத்து, ஆக்சுவலாக அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு, ஆனால் அவங்க 2 பேர் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொடுத்துக்கினாங்க. அதனால் நாம் அவர்களை முதல் பரிசாக அறிவித்து கொடுக்கப்பட்ட இந்த 3ஆம் பரிசிற்கான சான்றிதழையும் அதற்கான அங்கீகாரத்தையும் வழங்குகிறோம். கரவொலி எழுப்பி நம்முடைய பாடகர் குழுவினையும் வழிநடத்துகிற நம்முடைய பொறுப்பாளர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து மேலே வந்து வாங்கிக்கோங்க, பேர் படிக்கிறேன், வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு பேர் பெலிஷியா, சீக்கிரமாக வாங்க. கையெல்லாம் தட்ட வேணாம், அதான் மொத்தமாக தட்டியாச்சு. ஏய் வேணாண்டா, மேலோ. பெலிஷியா, அதித்தி வரலையா? பர்லி, ஜீவ, ஏஞ்சலின், லோயலா டொமினிக் வரல. பிரியதர்ஷினி, பட்ரிஷியா. பாடகர் குழுவிலேருந்து மூத்த உறுப்பினர்கள் வந்து இந்த டிராஃபியை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளார். மரியாதை எத்துனாடா வாங்கலை யாருன்னு? ரோலன் அவர்களே அன்போடு. கடந்த வாரம் ராஜாஜி நகர் தூய யோசேப்பு பங்கில் நடைபெற்ற யோசேப்பு ஆண்டின் நிறைவு நாள் வினாடி வினா போட்டியில் நம்முடைய இளையோர்கள் பங்கெடுத்தார்கள். அவர்கள் 4வது பரிசினை பெற்றிருந்தார்கள், வாழ்த்துகிறோம். அவர்களுக்கான பரிசு கொடுக்கப்பட்டது, அதை அவங்களே வச்சு நான் என்கிட்ட கொடுக்க மாட்டானுங்க, அதனால் நான் எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு? அதனால் ஆமாம், கொண்டாந்து காட்டவே மாட்டானுங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் நாங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டேன்னு காட்டுறானுங்க, அதை கையில் கொண்டாந்து கொடுத்தா தானே. இன்றைக்கி பாதி பேர் வேறு வரல, எங்கே இருக்கிறானே தெரில. அதனால் பங்கெடுத்த தம்பிகள் தங்கைகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் தெரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கேரல்ஸ் நிகழ்ச்சிகள், மற்ற காரியங்கள் குறித்தான உங்களுடைய கருத்துகள் வேறு ஏதாவது இருப்பின் தயவு கூர்ந்து தெரிவிக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் இப்போ மனசில் ஓடின்னு இருக்கும், அது இன்னாதான் பதில் சொல்லவே மாட்டுறாரு அப்படின்னு. அப்படி தானே?
அடுத்த வாரம் நோட்டீஸ் போர்டில் போடுறேன், பார்த்து படிச்சுக்கங்க, சரிங்களா? ஐயோவா, இப்போ வா, இப்போ சொல்லணுமா? மிரட்டுறாங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். கேள்வி யாரும் உள் வாங்கிக்கல. கேள்வியை நான் திரும்பி கேட்குறேன். பேதுரு இயேசுவை மறுதலித்தாரா? இயேசுவை மறுதலிக்கவில்லை. He denied only the discipleship of himself. நான் ஒரு தகுதியற்ற சீடனாக இருக்கிறேன், எனவே நான் அவரோடு இணைந்திருக்க தகுதி இல்லாதவன், நான் அவருள் ஒருவன் அல்ல, நீயும் அவர்களுள் ஒருவன் தானே, நான் அல்ல. நான் உன்னை அவர்களோடு பார்த்தேனே, நான் அல்ல. நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே, நான் அல்ல. நான் இயேசுவனுடைய சீடனாக இருக்க தகுதியற்று விட்டேன், எனவே நான் அவருடைய சீடன் அல்ல. He never said, அந்த ஆள் இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, இயேசுவுக்கு எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. He denied only himself. பேதுரு அவரைத்தான் மறுதலித்தார், இயேசுவை மறுதலிக்கவில்லை. போதுமா? சந்தோஷமா? இல்லை, ரொம்ப பேர் கோபமாக பார்க்குறாங்க. இதை முதல்ல சொல்லியிருந்தேன், நாங்களும் எழுதியிருப்போம்ல, இது இப்போ வந்து சொல்கிறாரு அப்படின்னா. படிங்க, நிறைய படிங்க. God bless you. Thank you. பாடல் எண் 885. மண்குளிரும் காலம் நள்ளிரவின் நேரம் மன்னவன் பிறந்துள்ளார். விண்ணகத்தின் கானம் மன்னகத்தில் வந்து மன்னவனை வாழ்த்துதே. மண்குளிரும் காலம் நள்ளிரவின் நேரம் மன்னவன் பிறந்துள்ளார். விண்ணகத்தின் கானம் மன்னகத்தில் வந்து மன்னவனை வாழ்த்துதே. அடிமை விலங்கை அவனில் தகர்க்க இயேசு பிறந்தாரே. உண்மையின் மொழியை உலகினில் ஏந்தி தேவன் பிறந்தாரே. உண்மை அன்பு சாந்தம் கொண்டு தன்னை தந்தாரே. உண்மை அன்பு சாந்தம் கொண்டு தன்னை தந்தாரே. மண்குளிரும் காலம் நள்ளிரவின் நேரம் மன்னவன் பிறந்துள்ளார். விண்ணகத்தின் கானம் மன்னகத்தில் வந்து மன்னவனை வாழ்த்துதே.